ரெண்டு பேரும் அவன் ரெண்டு கையில பிடிச்சிருங்க. கேமராண்ணா சார் இங்க பாருங்க சார். சார் இங்க பாருங்க சார். சார் 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 ராஜன் அப்படியே பாருங்கண்ணா. ராஜன் எங்கண்ணா கேமரா? சார் இங்க பாருங்க சார். சார் சார் ராஜன் அப்படியே பாருங்கண்ணா. ராஜன் எங்கண்ணா கேமரா? சார் இங்க பாருங்க சார். அப்படின்னு ஒரு விருது கொடுக்குறதா நான் நினைக்கிறேன். இனிமேலும் நீ இதே மாதிரி ஒழுங்கா நடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கிராண்ட் ஃபாதர் படமும் பெரிய வெற்றியடையும் நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு நல்ல பெயரை தர வேண்டும் அப்படின்னு நான் நான் வேண்டிக்கிறேன். இந்த ஒரு குழுவினருக்கு படக்குழுவினருக்கு மட்டுமல்லாமல் நாம் போய் வேலை செய்கிற எல்லா படக்குழுவினருக்கும் இந்த விருது நிச்சயமாக இந்த விருது கொடுத்தார்கள். அதே மாதிரி எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம், எங்க சிவாஜி அப்பாவுடைய ஆசீர்வாதம், எங்க கலைஞர் அப்பாவுடைய ஆசீர்வாதம், இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பிட்டு வாய்ஸ் பேசிக்கிட்டு இருந்த என்னை ஒரு சீரியல் நடிகராக்கி, சினிமா நடிகராக்கி இந்த அளவுக்கு ஒரு விருது வாங்குறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிறத எனக்கு தெரிய வைத்த கலைத்துறைக்கும் கடம்புக்கும் எங்க பெற்றோருக்கும் மற்றும் எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் இதே மாதிரி நீங்க எனக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவை தர வேண்டும், ஒவ்வொருவருக்கும் ஆதரவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற வழியில எல்லா படங்களுமே வெற்றியடையணும் அப்படின்னு நான் வேண்டுகிறேன். நிச்சயமாக அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறேன். நானும் நிச்சயமாக என்னுடைய முடிகின்றவரை என்னால் வர முடியும், நடிக்க முடிகின்றவரை நிச்சயமாக நான் என்னுடைய பணியை சிறப்பாக செய்ய முயற்சிப்பேன். இயக்குநர்களுடைய இயக்குநர்களுடைய திருப்திக்கு ஏற்ப அவர்களுடைய கதையை மாத்திரத்தை சிறப்பாக செய்வேன் அப்படின்னு இதன் மூலம் நான் உறுதி கூறுகிறேன். என்னை விட பெரியவர்கள், திரைத்துறையில் இருந்து சாதித்தவர்கள் எல்லோருக்கும் நேரத்தில் என்னுடைய நெருங்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கேட்க நான் ஒருத்தர் கற்படுவதோட ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாமே சேர்ந்துருக்கோம். அண்ணா ஒரு நிமிஷம், கமல் சார் பிரபு சாருக்கு நன்றி சொல்றேன். கமல் அவர்கள் காலையில் எனக்கு போன் பண்ணி பேசினாங்க, வாழ்த்தினாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிரபுனா அவர்கள் இப்போ போன் பண்ணி வாழ்த்தினாங்க. எட்டு கேட்டால அப்பாவோட ஆசீர்வாதம் தான் சொல்லப்படுறது கவி அப்படின்னாங்க. நிச்சயமா அதுதான் உண்மை. பார்க்கும்போது சாயங்காலத்துல அப்பா அதை பார்த்து சொல்லியிருக்காங்க, பையன் ரொம்ப நேச்சுரலா நடிக்கிறேன்டா அப்படின்னு பக்கத்துல இருக்கிற சொன்னதா எனக்கு ஒருத்தர் சொன்னாரு. அதே நான் நிச்சயமா அப்பாவுடைய ஒரு ஆசீர்வாதமாக எடுத்துக் கொள்கிறேன். அவர்கள்
எல்லோரும் காட்டி சென்ற பாதையில தான் நம்ம வந்து ஒரு எடுப்பு தொகையை நம்ம போயிட்டு இருக்கோம். நிச்சயமாக நல்ல பெயர் வாங்க. எங்கூர்ல அந்த பாரத சார்ந்த சொன்னாங்க, அவருடைய பெரிய சீரியல் நடிச்சு நான் வந்து ஒரு பொழுது வெளியில போய் என் பேரை காப்பாற்றுறாங்க. அதே மாதிரி அவர் ஜனவரி 10 அவர் வீட்டுக்கு போக அவருடைய குழந்தையே போட்டு என் பேர் ஒரு பிள்ளைகள் அப்படின்னாங்க. இதெல்லாமே எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னுடைய வாழ்க்கையில. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன். ரொம்ப என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய மகன், மகள், மருமகள், சம்பந்தி அம்மா, நிறைய சகோதரிகள், அவங்களுடைய பிள்ளைகள், என்னுடைய பேட்டி அக்கீரா ஆகியோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி.